நடிகர் கமலஹாசன் கன்னட மொழியை பத்தி தப்பா பேசிட்டாரு இப்படிங்கிற ஒரு டாக் தான் சோஷியல் மீடியா ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. சரி என்னதான் தப்பா பேசினார் சொல்லி பார்த்தோம்னா, சென்னை நடந்த தக்லைஃப் ஆடி லஞ்சில் பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கன்னடம் அப்படிங்கிறது தமிழ்ல இருந்து தழுவுன ஒரு மொழி தான், அதனால அந்த மொழியை சார்ந்தவங்களும் என்னோட குடும்பத்தினர் தான், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்னடா தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழ்ல இருந்து தழுவுன மொழி கன்னடம் சொன்னது வந்து தப்பா. இதுல என்னடா தப்பு இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒன்று நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் தான் உலகத்திலே பழுமையான மொழி. அந்த ஒரு மொழி தான் வந்துட்டு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இன்னும் பல லட்ச மொழிகளை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு முன்னோடியா வந்து தான் இருந்திருக்கு. அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்து தான் இந்த மொழிகள் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. இதுல என்ன பொய் இருக்கு? இதுல என்ன விஷயத்துல கன்னட மொழி அசிங்கப்படுத்தினாரு? ஏதோ ஒரு குடும்பத்தினர்ல ஒரு ஆள் அந்த அளவுக்கு சொல்றாரு, அண்ணன் தம்பி ரேஞ்சுக்கு தான் சொல்றாரு. இதுல என்ன கன்னட மக்களை பத்தி தப்பா பேசுறது எனக்கு புரியல. எதுக்கு வந்துட்டு கன்னட அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இந்த ஒரு படத்தை நாங்கள் கன்னட ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. அதுக்கு இப்ப கமலஹாசன் செம்ம ரிப்ளை கொடுத்திருக்காரு. இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, யாருக்கு என்ன பேசுறதுனாலும் உரிமை இருக்குது, நான் வந்துட்டு கரெக்டாக தான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்க படத்தை வெளியிடலாம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டோட ஒரு படம் உங்க கன்னடத்தில் வெளியிடலன்னா ஒன்றும் ஆகாமலாம் போகிறது சரியா? கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், தமிழோட வெற்றியை பார்த்து தான் கன்னடக்காரங்க நீங்களாம் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, கரணியை நீ வெல்லடா. நன்றி, வணக்கம்.